160 பேரை இழுத்துச் சென்ற டெக்சாஸ் வெள்ளம் மீட்புப் பணிகள் தொடர்ந்து தீவிரம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஜூலை 4ஆம் தேதி ஏற்பட்ட கோரமான திடீர் வெள்ளப்பெருக்கில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 160க்கும் மேற்பட்டோரை இன்னமும் காணவில்லை என்று டெக்சாஸ் ஆளுநர் கிரேக் அபோட் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். காணாமற் போன ஒவ்வொரு நபரையும் கண்டுபிடிக்கும் வரை மீட்புப் பணிகள் நிறுத்தப்படாது என்றும் ஆளுநர் உறுதியளித்துள்ளார். காணாமற் போன 160க்கும் மேற்பட்டவர்கள் கெர் கவுண்டியில் உள்ளவர்கள் என்றும் பெரும்பாலான உடல்கள் அங்கிருந்துதான் மீட்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டெக்சாஸ் மாகாணத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாகவும் வெள்ளிக்கிழமை மாநிலத்துக்கு வருகை தர திட்டமிட்டுள்ளதாகவும் ஆளுநர் அபோட் தெரிவித்தார். இதற்கிடையில் இந்த பேரழிவு ஏற்பட்ட நேரத்தில் வானிலையை யார் கண்காணித்தார்கள், வெள்ளம் முகாம்கள் மற்றும் வீடுகளை நோக்கி விரைந்து வருவதாக யார் எச்சரித்தார்கள் என்பது குறித்த கேள்விகள் தீவிரமடைந்துள்ளன. 87 உடல்கள் மீட்கப்பட்ட கெர் கவுண்டியின் தலைவர்கள் தங்களது முதற்பணி பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதுதான் என்றும் வெள்ளம் வருவதற்கு முந்தைய மணி நேரங்களில் என்ன நடந்தது என்பதை மதிப்பாய்வு செய்வது அல்ல என்றும் தெரிவித்துள்ளனர். 4 நாட்களுக்கு பிறகு கெர் கவுண்டியில் உயிருடன் யாரும் கண்டுபிடிக்கப்படாததால் உயிர் பிழைத்தவர்களை கண்டறியும் நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. வெள்ளிக்கிழமை அதிகாலை பெருமழை காரணமாக குவாடலூப் நதியில் 1 மணி நேரத்துக்குள் 26 அடி உயரத்துக்கு நீர்மட்டம் உயர்ந்ததால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளம் ஆற்றுப்படுகையில் இருந்த வீடுகள், கூடாரங்கள் மற்றும் வாகனங்களை மூழ்கடித்து மக்களை இழுத்துச் சென்றது. மத்திய டெக்சாஸில் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு மீட்பு மற்றும் தூய்மைப்படுத்தும் பணிகள் தொடர்கின்றன. டெக்சாஸ் வரலாற்றில் மிகப்பெரிய தேடல் நடவடிக்கைகளில் ஒன்றாக தேடல் மற்றும் மீட்பு குழுவினர் நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்களின் உதவியுடன் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றனர்.